இயேசுவின் நாமத்தினாலே யாவரையும் வாழ்த்துகிறோம். இன்றைய நாள் தேவ வார்த்தை எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினால் தம் பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆபிரகாம் ஒருவனாய் இருந்த பொழுது கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாமே, உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தாரையும் நீ விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு புறப்பட்டு வா, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அவ்வண்ணமாக ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அப்படி ஆபிரகாமை ஆசீர்வதித்த பொழுது கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், நிச்சயமாகவே. இந்த நிச்சயமாகவே என்று சொல்லுகிற வார்த்தைக்கு மறுபதம் சத்தியமாகவே. நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அவர் யார் பேராவது சத்தியம் செய்து சொல்லலாம் என்று நினைத்த பொழுது ஒருவரும் அவரை காட்டிலும் பெரியவர் இல்லாதபடியினால் அவர் பேரிலே ஆணையிட்டு சொல்லுகிறார். இந்த கால வேளையில் இதை காண்கிற என் அன்பு தெய்வச்சனமே, உன் பேரிலே ஆணையிட்டு சொல்லுகிறார், உன்னை சத்தியமாகவே நான் ஆசீர்வதிப்பேன். இந்த கால வேளையில் என்னை ஆசீர்வதிக்க யார் உண்டு? என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வருமா? என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருமா? என் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியம் நடக்குமா என்று சொல்லி கலங்கி வேதனையோடு ஏங்கி நிற்கிற என் அன்பு தேவச்சனமே, உன்னை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இந்த ஆசீர்வாதத்தின் மகிமையை உங்கள் வாழ்விலை கர்த்தர் தந்து உங்களை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாரா.